ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் கூட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா. ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சோம்பு சீரகம், அதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகா போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்க முருங்கைக்காய் போடுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக விடுங்க. அது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டிங்கன்னா இப்போ முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோமா, அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் உள்ளே போட்டுட்டு அது போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சிங்கன்னா இப்போ சூப்பரான முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இது வந்து சாம்பார், அப்புறம் காரக்குழம்பு, அப்புறம் இதை வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.